Hello friends, welcome to Indian Jobs Tamil. Government of Tamil Nadu, Directorate of Indian Medicine and Homeopathy ரெண்டு போஸ்ட்டுக்கு செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் சேம் தான், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மற்றபடி அப்ளை பண்ணுற ப்ராசஸ், ஏஜ் லிமிட், ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பற்றி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? Applications are invited for temporary engagement of therapeutic assistant in yoga and naturopathy system. ஓகேங்களா? ஸோ என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 53 வேகன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 82 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர் வீக்குக்கு வந்து 6 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் 6 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய இயரிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 375 rupees கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தா இந்த தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 420 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் சேம் தான், ஒர்க்கிங் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 6 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனோட இயரிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 750 rupees கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா த என்கேஜ்மெண்ட் ஆஃப் டிஸ்பென்சர்ஸ் அண்டர் திஸ் ஸ்கீம் இஸ் பியூர்லி ஆன் பார்ட் டைம் பேசிஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு போஸ்ட்டும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெகுலராகலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டெம்பரரியாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒர்க்கிங் பீரியட் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ ஸோ அவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா August 12 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேற்றைய டேட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 25 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொரியர் மூலிமா தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் சேம் தான், மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது 1/7/2021. ஸோ இந்த தேதி பிரகாரம் எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, முஸ்லீம், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 57 வயசு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 57 இருக்குது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, ஸோ அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருந்தா டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் மாறுது, மற்றபடி அப்ளை பண்ணுற எல்லா ப்ராசஸும் சேம் தான். ஓகேங்களா? இப்போ ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் செலெக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இன்டர்வியூ எதுவுமே இல்லை, ஸோ எக்ஸாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அரும்பாக்கம், சென்னை 106. ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸுக்கு August 25 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை கொரியர் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷனை கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளிகேஷன் கூட இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே டாக்குமெண்ட்ஸை தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா 10th மார்க் ஷீட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து 10th தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு ப்ரூஃபாக SSLC சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறமேட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட், ஸோ மாற்றுத்திறனாளி சான்று இருந்தால் அதை அட்டாச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் செல்ஃப் அட்டஸ்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கோ அது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு, ஆதார் கார்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி August 25 சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?
ஸோ இப்போ கீழே அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 அப்ளிகேஷனும் கிட்டத்தட்ட சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சேம் தான். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஓகேங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த மார்க்கை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு 12th படிச்சிருந்தா அந்த மார்க்ஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்புறமேட்டு டிப்ளமோ, ஸோ எந்த இயரில் முடிச்சிங்க, ஸோ செமஸ்டர் வைஸ் வந்து நீங்கள் மார்க்கை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷனில் உங்களுடைய பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ஆகஸ்ட் 25 நீங்கள் கொரியர் மூலிமா சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா.